நம்ம பார்வதி பதையரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கு நிறைவா போற்றி. திருச்சுற்றம்பலம். அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளே, ஆதிசக்தி யூடியூப் சேனல் பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். அன்பார் மக்களே, இன்றைக்கி நாம் கோயிலுக்கு எப்படி போகணும், எப்படி போனால் சுவாமியினுடைய அருள் வாங்கலாம், புண்ணியத்தை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், மனக்கவலைகள் இருந்தாலும் அதனை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் கோயில் தான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனால் தான் புண்ணியமா, கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்லை, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இங்கே இருக்கிற இடத்துல செஞ்சால் அதே புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள விஷயமா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ள விஷயம்தான். ஆனால் அதுக்கு பேர் பசு புண்ணியம்னு சொல்லுவாங்க. பதி புண்ணியம் என்னென்னா, வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் ஒரு சொற்பொழிவில், பசுமாட்டுக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் நிறைஞ்சி பால் இருந்தாலும் மடியில் தான் அந்த பால் இருக்கும், கொள்ளளவு இருக்கும், அதில் தான் நம்ம கறந்தால் பால் வரும்னு சொல்லுவாங்க. கொம்புலையோ வாளிலையோ காலையோ பிடிச்சா பால் வராது சொல்லுவார். அதுபோல் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த இறையுடைய சக்தியானது, பிரபஞ்சமானது நமக்கு முழுமையாக கிடைக்கின்ற இடமாக இருக்கும். அந்த காலத்தில் கோயில் கட்டுவதெல்லாம் சாதாரண கிடையாது. அந்த கோயில் கட்டுவதற்கு உண்டான அடிப்படை பேஸ் மட்டத்திலிருந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகிற வரைக்கும் ஆகம பூஜைகள் பல விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த கோயில் சார்ந்து தான் நம்ம வீடு கட்டுறோம். அதாவது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அவசரமாக கட்டிடுறாங்க. உடனே நமக்கு நாலு முகூர்த்தம் போடுது, ஜோசி சீக்கிரமாக நாள் குறித்து கொடுத்துட்டாரு, சீக்கிரமாக அச்சகரை பிடிப்போம், சீக்கிரமாக நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. முதல்ல நம்ம அஸ்திவாரத்தில் இருந்து பூமி பூஜையில் போடுற வரைக்கும், நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற வரைக்கும் என்னென்னா முழுமையாக பொறுமையாக பண்ணுங்கள். தயவு செய்து அவசரப்படவே கூட. அவசரப்பட்டு தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் வாழ முடியாத சூழ்நிலை போயிடுது. அப்போது கோயிலும் இல்லமும் ஒன்று தான் என்று அடியினுடைய கூற்று. ஆக கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தினால் நமக்கு புண்ணியங்களும் தனக்கு தானே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். முதல்ல கோயிலுக்கு போகும்பொழுது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு கட்டிண்டு சுவாமி கிட்ட போய் வழிபாடு பண்ணுவாங்க. பெண்கள் நம்முடைய தமிழக கலாச்சார உடையான புடவையில் கட்டிண்டு சுவாமி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது கணவனும் மனைவியும் குடும்பத்தில் சேர்ந்து போய் வழிபாடு பண்ணுவது ரொம்ப புண்ணியத்து இருந்தது. புண்ணியம் பெற்றாங்க, நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி காலங்கள் மாற என்ன ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே அது மாற்றிட்டாங்க காட்டிலும் அதே நடைமுறை கொண்டு வந்துடுவாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. நடைமுறை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னத்தான் இருந்தாலும் நம்ம கோயில் பூஜைகள் புனஸ்காரங்கள் வந்தால் மக்கள் தனக்குடைய இயல்பு நிலை, அந்த காலத்துடைய சம்பிரதாயத்தை கடைபிடிப்பது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அந்த விஷயத்தில் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகும்பொழுது எப்படி நம்ம புண்ணியத்தை பெறலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். முதல்ல ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது வெறுங்கையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் பழம் அல்லது மாலை அல்லது பூ, ஏதாச்சும் ஒரு அபிஷேக சார்ந்த பொருட்கள், இல்லை அம்பாளுக்கு ஏதாச்சும் அந்த கோயிலை தேவைப்படுதா, சுவாமிக்கு ஏதாச்சும் அந்த கோயில் தேவைப்படுதா, இல்லை திருப்பணிக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு கைங்கரியம், நீங்கள் 1000 ரூபாயோ 10 லட்சமோ 15 லட்சம் கோடி கணக்கில் இதெல்லாம் கொடுப்பது உங்களுடைய தனிப்பட்ட முறை. ஆனால் போனால் ₹1 நம்மளுடைய பங்கு ஏதாச்சும் அந்த கோயில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு அதுக்கு உண்டான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி சுவாமி, இந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணியம் எங்கே பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தையை தானாக வளர்த்து அந்த குழந்தையை அதை செய்ய வைக்கும், வம்ச விருத்தி அடையும். மேற்கொண்டு நம்மளுடைய ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட செயல், கெட்ட புத்தி இல்லா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது அது வராது. ஆக கோயிலுக்கு போகின்ற அன்பர்கள் வெறுங்கையில் போகக்கூடாது சொல்லுவாங்க. பொதுவாக கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பிடித்தமான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிக்கு பிடித்தமான நைவேத்தியமோ ஏதாச்சும் அர்ச்சனை சார்ந்த பொருட்கள்லாம் கொண்டு போவது அவ்வளோ உத்தமமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே போல் சுவாமிக்கு போகிறது என்னாச்சும் ஒரு தமிழ் தேவார திருமுறைகளை பாடுங்க. இப்போ அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியாக பாட்டு பாடுங்க. முருகப்பெருமான கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, அந்த பாட்டு பாடுங்க. சிவபெருமான கோயிலுக்கு போகிறீங்களா பித்தா பெரிசூடி பெருமானை அருளால பாடுங்க. விஷ்ணு கோயிலுக்கு போகிறீங்க
போகிறீங்களா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பாடுங்க. அதாவது விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்களா, கைத்த நிறைகனி அப்பமோடு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடலை பாடி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணி 2 நிமிஷம் ஒரு உட்காந்து ஜபம் பண்ணிட்டு, சுவாமி உங்களுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் வரும். அந்த பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலை அர்ச்சனை பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடித்தமான கோயிலையோ அந்த குலதெய்வம் கோயிலையோ ஏதாச்சும் ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10 பேர்த்துக்கு நல்லது பயன்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து புண்ணியத்தை வாங்கிக்க. ஏன்னா கோயிலில் தான் புண்ணியம் நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒரு அடிக்கு வைக்க பார்த்தீங்கன்னா பல புண்ணியங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்முடைய ஆகம குறிப்புகளையும் பாடசாலையில் வாத்தியார் சொல்லுவார். சரிங்களா? ஒவ்வொரு தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு அடி வந்து அவ்வளோ சிவலிங்கம் இருக்கிறதாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே போல் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. காஞ்சி புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணத்தில் திட்டத்தட்ட 66,000 கோயில் இருந்ததாக நம்முடைய வந்து காஞ்சி புராணத்துடைய சிவாச்சாரி சொல்கிறார். அப்போ இப்படி விஷயங்கள் இருக்கும்போது கோயில் என்பது ஒரு அடிக்கு ஒரு அடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு நம்மளுடைய பாவம் செஞ்சுட்டோம், ஜோசிகார் சொல்லுவாங்க, எப்பா நீ பாவம் செஞ்சுட்ட, ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போ விளக்கு ஏற்றுன்னு சொல்கிறேன். என்ன காரணம்? அந்த இடத்துல தான் புண்ணியம் இருக்கும். அபிஷேகம் பார்த்தால் புண்ணியம், அர்ச்சனை செய்தால் புண்ணியம், கோயிலில் உட்கார்ந்தா புண்ணியம், நடந்தா புண்ணியம்னு சொல்லி கோயிலுக்கு உள்ளே போகிறதே புண்ணியம். அன்ப பெருமக்களே, நம்ம கோயிலுக்கு போகிறதே புண்ணியத்தை வாங்கி கொள்வதுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போகும் பொழுது தன்னுடைய ஆணவத்தை காமிப்பாங்க. ஆணவத்தை காமிக்கவே கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டோமே அப்படின்னாலே எல்லாமே கடவுள் தான். அந்த பணமும் நமக்கு கடவுள் தான் தந்தது, அறிவும் நமக்கு கடவுள் தான் தந்தது, எல்லாமே கடவுள் தான் நமக்கு தந்தது. அதனால் அந்த ஆணவம் செருக்கு எதுவுமே அம்பாள் முன்னாடி சுவாமி முன்னாடி செலுத்தக்கூடாது. சுவாமி முட்டு தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு மொத்தம் 3 விதமான பிரசாதம் கிடைக்கும். ஒன்று திருநீர் பிரசாதம் சொல்லக்கூடிய ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை எடுத்து நன்னா சிவசிவான பூசிக்கோங்க. அடுத்தது அம்பாளுகிட்ட இருந்தோ சுவாமிகிட்ட இருந்தோ புஷ்ப பிரசாதம்னு ஒரு அந்த புஷ்பத்தை வாங்கி கொள்ளுங்கள். 3வது பக்தர்கள் ஏதாச்சும் கொடுக்கக்கூடிய அன்ன பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி தினமும் நித்தலும் கோயிலுக்கு போங்க. ஏன் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, அருளாளர்கள் நம்மளோட திருமுறை பாடிய அருளாளர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு மக்களுக்கு புண்ணியத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி வரலாறுகளாக நம்ம சைவ திருமுறைகளை சொல்லப்படுது. தினமும் கோயிலுக்கு போங்க. நித்தலும் என் பெருமானுடைய கோயில் புக்கு அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறார் என்று சொல்லி தினமும் கோயிலுக்கு செல்லுங்கள், புண்ணியத்தை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம்.